ஓம் ஈஸ்வரா குருதேவா. என்ன பார்க்கலாம், என்ன தெரியுது, சில பேர் துணிஞ்சு பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்ப அவங்க உடல என்ன நடக்குது, அந்த தீமையை தான் இங்க வளர்த்துக் கொள்ள முடியும். ஆக இதுக்கு என்ன செய்ய முடியும்? சில பேர் என்ன செய்யறாங்க, இந்த மந்திரத்தாளத்துல சொல்லி சூனியங்கள் ஏவப்படுகின்றது. அதனால் சில பொருள் கூட போயிட்டு போகுது. சில குடும்பங்களில் முடக்கம் ஏற்படுகின்றது. இப்படி என்ன சாமிக்கு சக்தி இருக்குல்ல, நீயே செய்து கொடுக்கூட நம்மளை கேட்கலாங்க. வேற இப்ப நம்ம குருநாதர் எல்லா பவரும் கொடுத்தாரு அப்படின்னு உங்ககிட்ட சொன்னோம்னா, இப்ப சாதாரணமா தீமையை தூக்கிடுவதற்கு உன்னுடன் தன்மை கொண்டு என்ன செய்யற மந்திரவாதி. இப்ப நம்ம இல்ல ராஜரத்னம் இல்ல வேலை பார்க்கிறேன். பாப்பம்பட்டி ரைஷனல் ராமசாமி நாயுடு நம்முடைய நண்பர்கள். ஆக இங்கே மரத்தை வீழ்த்தினா நம்ம எல்லாம் வேலை பார்க்கும்போது பார்த்தோம்னா எல்லாம் ஆட்சேபம். இதுல ஒரு பேய் இருந்தது, தூக்கி எறியப்பட்டது. யாரு? இதுல ஒரு பேய் இருந்தது, தூக்கி எறியப்பட்டது என்று சொன்னார். சரி சொன்ன உடனே அவன் போயிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் இதை காமிச்சிட்டு காசை வாங்கி போயிட்டான். அந்த காசு வாங்கி போட்டு இந்த ராமசாமி எடுங்கிட்டு அவர் தோட்டத்தில் தரவு இருக்குது, அவர் கல்யாணம் சொத்துக்கள் நிறைய இருக்கு. அவர்கிட்ட போன உடனே இந்த ரசமணி என்ற நிலையை சொல்லி இதுக்கு பணம் தர அப்படின்னு சொல்லிட்டு சில இதுகள்லாம் சொல்லி சில மாயாஜாலங்களை காட்டிட்டு இருக்காங்க. அந்த ஆள் என்ன செய்யுதுன்னா, அப்ப குருநாதர் என்ன செய்வாரு, அப்ப நம்மளுக்கு பழக்கம் தான். என் கையில அது என்ன ரசமணியை கொடுத்தாரு, நீ போயிட்டு வாப்பா நண்பனை போய் பார்த்தா அப்படின்னா, எதுக்கு சாங்கன்னு நீ போய் பார்த்தாடா அப்படின்னாரு. எதுவுமே சொல்லலை. அப்ப நாங்க போகும்போது என்ன ஆகுது, அந்த ரசமணியை கொண்டுட்டு போறோம். போறதுக்கு முன்னாடி கூ 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 அப்படின்னாரு. ஆனா ஒரு ஓசை எழுப்புறாரு. அப்ப அந்த ஓசை எழுப்பி எதுக்கு இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீ போயிட்டு வாட, ஒரு நண்பனை பார்த்தாடா. நான் போறேன். போன உடனே இங்க ரைஷனில் பார்த்தேன், இல்லை ஒரு தோட்டத்தில் இருக்கிறாரு. நீ கேட்டோம் தோட்டத்தில் தான் இருக்கு. யாரோ ஒரு பெரிய சாமியார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்க பெரிய சாமியார் இருக்குன்னு அங்க போனாங்க. அங்க போன உடனே அவர் என்ன செய்வாரு, இவர்கிட்ட ஒண்ணு நான் அப்ப என்கிட்ட என்ன செய்தார் குருநாதர், கணேசு பீடி முன்னாடி வச்சுக்கோ, இல்ல கணேசு பீடியை பாக்கெட்ல வச்சுக்கோ, முன்னாடி அக்பரிசா சிகரெட்டை நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு வச்ச உடனே என்ன செய்யறான்னு அவன் இந்த கணேசு பீடி கேட்கிறான். யாரு? போன உடனே கணேசு பீடிக்குன்னு இங்க இருக்கிறது சிகரெட் தெரியாப்பல வச்சிருக்கிறேன், ஆனா நீ கணேசு பீடி இல்லைங்க அப்படின்னு பாக்கெட்ல இருக்க எரியா அப்படிங்க, நீ எடை வந்தாலும் எனக்கு தெரியும், அதனால நீ இந்த ரசமணி இருக்குல்ல கொண்டாடுறீங்க இப்படி கேட்கறாங்க. இதெல்லாம் ரொம்ப இருக்குது. நம்ம வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளை போக சொல்றாரு அப்படின்னு சொன்ன, இல்லைங்க என்ன இருக்குதுங்க அப்படிங்கிறாங்க, என்கிட்ட மறைக்க முடியாதுங்க அப்படிங்க. அப்போ இப்படி சொல்லிக்கிட்டு இருந்த உடனே அந்த சொல்லி இது பண்ண உடனே அந்த ராமசாமி நம்ம நண்பர், சும்மா வந்தாலும் நீங்க ஏன் சாமி இது பண்ணி வச்சுக்கோங்க, அது நம்ம யதார்த்தமான ஆளுங்க அப்படின்னு சொல்றாரு. யதார்த்தங்க தெரியுங்க. ஒரு ஒரு பைத்தியக்காரர் அவர்கிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்துட்டு இருக்கிறாரு, உங்களுக்கு தெரியாதுங்க. ஒரு பைத்தியக்காரன் நம்ம குருநாதர் சொல்லி அவர்கிட்ட கொடுத்த இந்த பையன் நல்ல பையன் தான், ஏமாந்து கொண்டு வந்த போறான், ரொம்ப அவசரப்பட போறான். எங்க அவர் சொல்ல போகும்போது எதிர்காலத்தில் ரொம்ப அவசரப்பட போறாங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அவசியம் பட்டேன். என்னை வீட்டை விட்டு வெளியில போன பல கஷ்டங்கள் காடு மேடெல்லாம் குருநாதர் ஆகும். அந்த பைத்தியத்தை பேச்சை கேட்டு கஷ்டப்படுவான், பின்னாடி ஒரு காலத்துல நல்லா இருப்பான் அதையும் சொல்றாங்க. சொல்ற பின்னாடி அதுக்கு முன்னால படுற அவசியம் படைக்கிறத போறதுன்னு தெரியாது அப்படின்னு இதுவும் சொல்றாங்க. அது சொன்ன உடனே எனக்கு நான் இந்த மாதிரி சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னா தெரியும். இப்ப பாடுறப்பன்னு ஒரு காக்கா பறந்து போகுது. இருந்தாலும் ஒடியும் வேலை கத்திக்கிட்டு இருந்தாங்க. அவர் என்ன இந்த குச்சி எடுத்தோடனே அந்த எடுத்து ஒடிக்கிறாங்க. ஒரு ரெக்கை அப்படி துண்டை கத்திரிச்சு விடுங்க, ரெக்கை துண்டை கத்திரிச்சு. அதனால என்னை வேற யாராவது ஏதாவது நினைச்சா இப்பவே அவங்க கை காலையில் இழக்க முடியும், இழக்க செய்ய முடியும், நம்மளை பயமுறுத்தணும். எல்லாம் ரொம்ப போச்சு. அதாவது ராமசாமி என்ன செய்தாரு, நல்ல பையன் நீங்க ஏதாவது செய்து கொடுங்கிறார். அவரே மிரட்டாரு, ஒரே கல்ல ரெண்டு கல்லையும் போட்டு மாங்காய் விட்டாரு. எனக்கு இது தெரியாது, நான் பயந்துகிட்டே இருக்கிறேன். ஏன்னா ரொம்ப போச்சு அப்படின்னு சொல்லி போட்டு, ஐயா எனக்கு தெரியாது, அவர் கொடுத்தாரு இந்த ரசத்தை மணியை கொடு அப்படின்னு. அவர் என்ன செய்தாரு, அவர் ஒண்ணு ரசமணி அவர்கிட்ட இருந்து பாதரசத்தை எடுத்தார். ஊத்தினோன்னு அது குடிக்குது. இது பாரு நீ ஊத்தினா குடி, அதான் கூட்டி கொடுக்குறாரு. இது குடிக்கல பாருங்க. ஏன்னா குருநாதர் நினைச்சு அது குடிக்க விடாம தடுத்திருக்கிறாரு. அது குடிக்கலாம விஷயம் இதை கலந்து நம்ம கையில குடிச்சானா அவன் வேலையை தான் செய்யும் அப்படிங்கிறதுக்காண்டி இது என்ன நினைச்சு குடிக்கல பாரு.
இது உண்மையான ரசம். அது 8 பட்டையா தேய்ச்சுங்க. இந்த பக்கம் பார்த்தா எதை வேணாலும் பார்க்கலாம், இந்த பக்கம் எதை நினைக்கிறேன்னு பார்க்கலாம், இந்த பக்கம் பார்த்தா திருட கண்டுபிடிக்கலாம், இந்த பக்கத்துல ஒரு நிலத்துல என்ன இருக்குன்னு பார்க்கலாம், இந்த பக்கத்துல போனா புதையல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம், இந்த பக்கத்துல பார்த்தா ஒண்ணு பேய்கள் என்ன ஆடுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு இப்படி சொல்லுவாங்க. இதை 8 பட்டையில் வச்சு ஏதாவது பெரிய விவகாரத்துல வந்து சிக்கிட்டு போறோம். ஏதாவது தப்பு தண்டா வேண்டாம். இந்த மாதிரி நம்ம கைகால் வர முட்டு நம்ம புள்ள வீட்டுக்காரன் அவருக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது, சொன்னாலும் பார்த்துடாங்க. நடந்த நிகழ்ச்சிங்க எனக்கு அனுபவம் இல்லை. அப்புறம் என்ன ஆகி போச்சு, கொஞ்ச நேரம் பார்த்த உடனே, தம்பி நீ நல்லவன், ஒண்ணு நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன், மனசு அடிக்கிறது தெரியுது, நீ போய் ரைஸ் மில்ல போய் இரு அப்படின்னு சொல்லி போச்சுங்க. அப்படிங்க நடந்த நிகழ்ச்சிங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்க இருந்து வர்றோம். அவன் தோட்டத்து முகப்பு வாயில வந்தோன்னு ஒரு மாமரம் இருக்கு. மாமரம் இருந்த உடனே அந்த இடத்துல நின்ற பெரிய தாவு சட சட சடன்னு வருது. அந்த வந்து காய் காப்பு இருந்தது. அப்படி என்ன செய்யுதுங்க, பொழு பொழுன்னு காய் வருது. அப்ப அந்த நேரத்துல எனக்கு பயம் அதிகமாச்சு. மரம் நகண்டு ஒரு முன்னால விழுந்துரும் போது அந்த அளவுக்கு இந்த காய்கெல்லாம் விழுவுது. அப்புறம் அந்த குக்கு கூன்னு சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கேட்ட உடனே அவர் சொன்ன ஞாபகம் வந்து டக்குன்னு அது நின்றுது. அப்ப அவங்கிட்டு வந்துட்டாங்க. வந்தோடப்பாடு வந்து குருநாதன் நம்மளை அப்போ சரியான முறையில் சிக்க வச்சாரு. ஏதாவது பண்ணியிருந்தா நான் புண்ணு 2 பிள்ளைக்காரங்க என்ன செய்வாங்க, இப்படி மனசு படக்கு படக்கு படக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. நடந்த நிகழ்ச்சிங்க. ஏன்னா அவர் பைத்தியக்காரன் சொல்றாரு, கட்டியிருப்பாரு, அழுகு துணிதான் கட்டியிருப்பாரு, எல்லா வேலையும் சில இதுகள்லாம் காமிச்சிருந்தாங்க. அவர் பாதுகாத்த நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒண்ணுமே இல்லை. ஏதாவது செய்யிட்டாருன்னா பண்ணி இந்த பயன்தான் வருது. அப்புறம் அவங்க ரைஸ் மேல வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருந்தேன். உட்கார்ந்து இருந்தவங்க என்ன ஆகி போச்சு, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாங்க. அவங்க எல்லாம் பேரம் பேசி இருக்கிறாங்க. அது வந்து 1 லட்சம் வேணும் அப்படின்னு, என்னென்ன காரியங்கள் இருக்கு, என்னென்ன மாதிரிலாம் செய்தல் அப்படின்னு. அவர் இந்த மாந்திரிகம் கத்துக்கிறது கொஞ்சம் ஆசைப்பட்டவர். ஏன்னா இதெல்லாம் வந்து எதிரிகளை வீழ்த்துறதுக்காக கொஞ்சம் எனக்கு வேணும் கற்றுக்கு. சரி உனக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு அது 1 லட்சம் ரூபாய் பேரம் பேசி வந்துட்டாங்க. அப்ப குருநாதர் எனக்கு உணர்த்துறாரு, இங்கே உட்கார்ந்துருக்கு 1 லட்சம் ரூபாய் பேரம் போட்டு இங்க வர்றாங்க, உன்னை வந்த உடனே பாரு அப்படின்னு கொஞ்சம் எச்சரிக்கையாரு அப்படின்னா. இந்த எச்சரிக்கையான என்ன எனக்கு காதல ஒழிக்குது. உட்கார்ந்து வந்தவங்க என்ன ஆகி போச்சு, சரின்னு சொல்லிவிட்டு அவங்க வர்றாங்களேன்னு மரியாதைக்கு இருந்துச்சு. அந்த சேரி என்னை ஒட்டிட்டு வருது, சேரி ஒட்டிட்டு வருது. அது என்னன்னு சொல்லணும், எடுத்து பார்க்கணும் விட மாட்டாங்க, சிரிக்கிறாங்க. என்னதான் ரொம்ப போச்சு அப்படின்ட்டு. அப்புறம் குருநாதரை நினைச்சுக்கணும். இவர் சிரிச்சிட்டு இருந்தா அவங்க போய் உட்கார்ந்தாங்க. டப்புக்கு 4 கால் உடஞ்சி கீழே ஒழிட்டார். நம்மளை அறியாமல் இந்த மாயாஜாலங்கள் நடக்குது. நமக்கு இன்னும் கொஞ்சம் பயம் ஜாஸ்தி ஆகி போச்சு. நம்மளுக்கு அறியாமல் அந்த மாதிரி போது நான் தாங்கி வேண்டியதான் என்ன ஆகுறதுங்கிறது. இந்த மாதிரி ஒரு பயம் எனக்கு நிறைய 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 வந்துருச்சு. அப்புறம் அப்படியே எனக்கு என்ன செய்யறதுன்னு முடியலை. இப்படி அவர் சொல்றதை கேட்டோம். கடைசியில் இந்த ஆளு இந்த மாதிரி செய்யுது, கடைசியில் எங்க வேணாலும் மாற்றிட்டோம், நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நான் பயம் ஜாஸ்திங்க, முகமே கருத்து போச்சு. அப்ப என்ன செய்யுது, அப்புறம் அந்த சேர் உடைஞ்சதோ இல்லையோ என்னை விட்டு இருந்தது விட்டுருச்சு. இந்த ஒட்டி இருந்தது கீழே வந்துடுச்சு. பஸ் வருதா ஏறுறா அப்படிங்கிறாரு. பஸ் வருது ஏறுறாங்க. என் பையில வச்சிருந்த காசையும் காணும். பஸ்ல ஏறிட்டேன். பஸ் வருதான் ஏறுறா அப்படின்னு சொன்னா அந்த இந்த கேட்கிறாங்க, நீங்க நான் பழனிக்கு வரேன், உங்க நேரடியே சந்திக்கிறாங்க அப்படிங்கிறாரு. நான் பழனிக்கு வரேன், சாது மலத்துல தான் நான் தங்கியிருக்கிறேன், வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா. சரிங்க சாமி, ஆளை விட்டா போட்டு பஸ் வருது, நான் போறேன்னு சொல்லி போட்டு உடனே வாங்கினா நான் பஸ் ஏறிட்டேன். காசை காணும். ரொம்ப தூரம் வந்துருச்சு. அவன் டிக்கெட் நம்ம கிட்ட கேட்க முடியல. பழனி பாலம் இருக்குல்ல, ஆத்து பாலம், பன்மணி பாலம், அதுக்கு மேல வர போகும்போது நல்ல நின்றுட்டு குறுக்க பஸ் நின்றுட்டு குறுக்க வந்தோன்னா பஸ் நின்று போச்சு. பைத்தியம் விலைக்கு போயாங்கிறேன். யாரா பைத்தியம் அப்படிங்க, 2 பேருக்குமே சண்டை. யாருங்க அந்த கண்டக்டர் வந்து அவனுக்கு இழுத்து விடான். இழுத்து விட்ட உடனே அது வந்து ஒண்ணும் நடக்கல. என்ன ஆகி போச்சு, இந்த திருடம் உட்காந்துக்கிட்டு இருந்தவன் அவனுக்கு நீ சரியா கரெக்டா பாக்குறீங்கள, திருடம் பாரு, கம்பெனிக்கு லாஸ் இல்லடா பண்ற, அவன்கிட்ட காசு கொடுக்க பாரு, அவன்கிட்ட போய் காசு தர்றான். யார் யார் டிக்கெட் எடுக்காம இருந்தது
முன்ன நான் மாட்டிக்கிட்டேன். காசு இல்லை, அது வந்து கேட்க வந்தேன். குறுக்காட்சி திருநா இருக்குங்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, அது போயா நீ வண்டி போக அப்படின்னு விலைக்கிட்டார். வண்டி போக மாட்டேங்குது, கையில காசு இல்லை. அப்புறம் இறக்கி விட்டவங்க வண்டி போச்சு. இறக்கி விட்டவங்க வண்டி போகுது. போன உடனே என்ன செய்வாரு, இப்ப அங்கிருந்து நேரா காட்டுக்குள்ள கூட்டு வர்றாங்க. இப்படி திறன்ல எப்படி ஒரு வட்டம் போடுறாங்க. போட்ட உடனே ஏற்கனவே அவர்கிட்ட ஒரு கத்தி இருந்துகிட்டே இருக்காரு. கத்தி எடுத்து வீசுறாருங்க. புதுசா மேல பாடுறாங்க. இந்த கத்தி மேல போகுது. மேல போன எங்கெங்க போகுது பாடுறாங்க. அப்ப போன உடனே இந்த ஆளுடைய மந்திர சக்தி எல்லாம் போச்சு. அப்போ அந்த மாதிரி போன உடனே அது வந்து போயிட்ட உடனே நான் போயிட்டேன். இப்ப அங்கிருந்து வந்த உடனே எனக்கு தெரிஞ்ச மருந்து கடையில வந்து அவங்களுக்கு ஏதோ வேலை செஞ்சிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய நம்பர் இங்க வர்றவர் தானுங்க, என் பேரை இல்லைன்னு சொல்ல உடனே அவன் இங்க வருவாருங்க, சாயங்காலம் டிஃபன் சாப்பிடுறது நம்ம கிடைக்குது அப்படின்னு வந்த உடனே அந்த ஆள் அந்த சொல்றாரு, நமக்குள்ள இந்த பகமை வேண்டாம், அவன் பெரியவர் தான், இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப சொன்ன எனக்கு என்ன தெரியுமா, உங்க 2 பேருக்கு பெருசுகளா இருக்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அவர் போச்சொன்னார் வந்தேன், நீங்க வேலைகளை காமிச்சுக்கிட்டங்க, எனக்கு என்ன தெரியும், அதெல்லாம் தெரிய முடியாது. நான் அவர்கிட்ட என்ன சொல்லி பாருங்க இந்த நடந்த நிகழ்ச்சி. இப்ப அவர் சொல்றாரு, ஆனா என்னுடைய மந்திர வேலைகள் எனக்கு எதிர்த்து நிறுத்தினது ஒருத்தர் தான் இவர். ஆனா பைத்தியக்காரர் அவர் சொல்றாரு, மிக சக்தி வாய்ந்தவருங்க அவருங்க அந்த இடத்துல சொல்றாரு. இப்போ இதை காமிச்சு அவர் வாயிலேயே என்னை இதை மாதிரி எண்ணும்படி வைக்கிறாங்க. அதனால அவர் செய்யற காயத்தை நான் பயம் இல்லாம போறதுக்கு வழி சொல்றாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஒவ்வொரு ஏதாவது ஒலிகளை வைத்திருப்பாங்க. இதான் பயப்படக்கூடிய நிலையாந்த ஒலிகள் எழுப்பும், அந்த சப்தங்கள் வரும். அப்ப இவர் நினைவு, அப்ப நமக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். இந்த மாதிரி இப்போ உங்களுக்கும் சரி, இதே போல நம்ம பழகி இருக்கீங்க. ஏதாவது ஒண்ணு முன்னாடி உங்களுக்கு ஒரு உணர்ச்சிகள் வரும். அப்பதான் பார்த்து வேற பஸ் இறப்பும்போது விபத்தோ அல்ல வேற நிலைகளுக்கு போக போகும்போது தியான வழி வரும் உங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை வரும். அப்ப அதை பார்த்து கொஞ்சம் சிந்திச்சு பண்ண விபத்துல இருந்து தப்பலாம். அதே மாதிரி ஒரு காரியத்தை நீங்க போறீங்க, அது நஷ்டமாகணும்னா அந்த இடத்துல ஒரு மனசுல ஒரு விதமான படப்படப்பு, அது கொஞ்ச நேரம் பிரைட் பண்ணிட்டு அந்த சுத்த ஒரு நட்சத்திரத்தை தரணும், உங்க சிந்தனையில நீ தப்பிச்சுக்கணும். இந்த வழிகாட்ட நான் என்ன செய்யணும், நான் செய்கிறேன்னு சொன்ன நானும் இருந்தேன். ஆக குருநார் உணர்வை நான் எடுத்தேன், அதன் உணர்வு போய் நாம் எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வழி வந்தது. ஆக குருநார் எனக்குள் வைத்தா அந்த ஞான வித்தை, அது உங்களுக்குள்ள அந்த ஞான வித்தா பரிசு. இது எண்ணும் போது காத்துல அது இருக்கிறது. நீங்க எடுத்து உங்க தீமையை போக்கக்கூடிய சக்தி இருக்கு. நான் செய்வேன் யாரு, ஆக அருளை பெருக்குகின்றோம், அது வழியை உங்களுக்கு காட்டும், அந்த வழியில நீங்க செய்யலாம். ஏன்னா இதே மாதிரிதான் ஆரம்பத்துல சில பேருக்களை செய்ய போகும்போது அதை சில பேர் என்ன செய்யிட்டாங்க, எனக்கு அந்த சாமி தெரியுது இது தெரியுது. இன்னைக்கு கூட சில பேர் என்ன செய்ய காட்சின்னு தெரிஞ்சா எனக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னு வீணா வம்பா போய் உனக்கு அது இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு கேட்க ஆரம்பிச்சான், சொல்ல ஆரம்பிச்சான், அவன் கஷ்டத்தை வாங்கிடுவாங்க. ஆனா அதையும் சொல்ல போகும்போது இதுல வரக்கூடிய கழிக்க தெரிஞ்சாங்க. ஆனா மனதில் அந்த துணை நட்சத்திரத்தை எடுக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கும் எல்லாம். ஆனா இதை தெரிந்து சொன்னதோன்னா அந்த விஷயம் இங்க வந்துடும். அப்ப மீண்டும் உங்களால இந்த தீமைகள் அந்த தீமைகள் தான் வளர்க்க முடியும், நல்லது வளர்க்க முடியாது. அதனால நான் நினைக்கிறேன், எது நம்மளுக்கு தெரிந்தா அதை உணர்வு நாம் நுகர்றோம், நம்மளுக்கு தெரிய செய்யும். இருந்தாலும் தெரிந்து கொள்றோம்னா அந்த தீமை படுறார் என்று அறிகிறோம். அந்த துணை நட்சத்திரத்தின் பேரர்களை நாம் பெற வேண்டும், என் ரத்த நாணங்களை கலக்க வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும், என் ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்று இதை நமக்குள் எடுத்துக்கணும், இதை நீக்கணும். ஆக நமக்குள் அந்த தீமையின் உணர்வு திரு நட்சத்திரத்தின் தேர்தல் பெறணும். அந்த மகிழ்ச்சி அந்த திரு நட்சத்திரத்தின் தேர்தலால் அவங்க பொருள் இருந்து செயல்படும் சக்தி வரணும். ஒரு வாழ்க்கை எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவங்க தொழில்கள் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பங்கள் ஒன்றுபட்டு வாழணும். நம்ம உணர்வை இந்த மாதிரி காட்சி பழகணும். இதே மாதிரி என்ன செய்தாங்கன்னா, இப்போ இதுல திருநெல்வேலியில அவங்க ஒரு டாக்டர் தான் இருந்தாலும் அவங்க குடும்பத்துல அவங்க பழகின தோஷத்துல மந்திரவாதிகள் பல வேலைகளை செய்யணும். அவங்க வீட்டுல பணம் வச்சிருந்தா காணாம போகுது, பாத்திரங்கள் காணாம போகுது, புடவைகள் காணாம போகுது. ஆக என்னதான் வீடை மூட்டி வச்சிருந்தோம். அப்புறம் இவங்க தியானத்தை எடுத்து அது ஓரளவுக்கு இது நிற்க ஆரம்பிச்சாலும் கூட மறுபடியும் என்ன செய்வாங்க, ஒரு முட்டை வரும், அதுல மறுக்கருமை தருவாங்க, வீட்டுக்குள்ள கிடக்கு, வீடை போயிட்டு வந்தாலும் கூட அப்ப என்ன செய்ய இந்த நினைவூட்டு மீண்டும் அவன் செய்த உணர்வு காத்துல இருக்கு.
அதை எடுத்து சுவாசித்து அடுத்த காலம் வீட்டில் இருக்கிற பொருள் காணாமல் போகும். இது எல்லாம் இந்த உணர்வின் தன்மையாக போகும்போது இன்னொரு உடல் உள்ள நாவின் தன்மையை எப்படி இயக்குன்னு அவங்களும் ஆன மட்டும் மாட்டாங்க. அவங்க எல்லா மந்திரவாதிக்கும் போயிட்டு இருந்தாங்க. முடிஞ்ச மட்டும் பார்த்தவங்க தான். ஆனாலும் அவங்களால என்ன செய்யுது, சாமி நீங்க இத்தனையும் செய்யறீங்க, சாமி சொன்னாரு. அப்போ என்ன செய்யறீங்க, நான் முதல்ல சொன்னோம்ல, இந்த மரம் தூக்கிட்டு போனது போல எனக்கும் காற்றாது. எப்போ இந்த மாதிரி தனியா காட்டுக்குள்ள போய் இந்த மரத்துக்கு விரலை நீட்டு அவர் சொன்ன ஒரு சொல்ல இதே மாதிரி அந்த மந்திரவாதி எப்படி செய்யறாங்க, அதே மாதிரி இந்த மரம் தூக்கி அங்க போய் வீசிடுது. அப்ப ஆன உடனே எனக்கு என்ன செய்ய ஒரு திமிரே எனக்கு வருது, யாருன்னா அதை கட்டி பார்த்துக்கணும். அப்படி காட்டினான்னு செய்வோம். அப்ப என்ன செய்யறேன், எந்த மந்திரவாதி அவங்களை என்ன பண்றேன் பாருன்னு இந்த அகந்தை எனக்குள்ள வரும். தூக்கி போட்ட உடனே எனக்கு வருது. அப்பதான் சொல்றாரு, உனக்குள் அகந்தை வருது. இப்ப எதை தூக்கி எறியணும், அவன் என்ன உனக்குள் வராதபடி தீமை தூக்கி எறியணும். அந்த தீமையான நிலை உன்னை ஆட்சிப்படுகிறார்கள். அப்ப அந்த அருசக்தியை வச்சு இந்த உடல்ல தீமை என்ற நிலை இதை தூக்கி எறியணுமே தவிர மரத்தை எடுத்தவன் என்ற நிலையை கொண்டு. ஆக யாரை நினைக்கிறேன், யார் எதிர்த்தாலும் அவனுக்குள்ளும் அவனுக்குள் இருக்கக்கூடிய எது தீமையான செயல், அந்த தீமையை அவன் எடுத்து நகர்ந்து ஓடக்கூடிய நிலைகளை இந்த உணர்வால் தான் பாய்ச்சி அதை தூக்கி எறியணுமே தவிர இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்ப நாம் என்ன செய்யறோம், உங்களுக்கு அந்த அருளை பாய்ச்சி உங்களுக்கு நல்லதாக வேண்டும் என்று எண்ணணும். சில பேர் என்ன செய்வாங்க, சில ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்வனை தோஷங்கள் எடுத்து அந்த குடும்பத்தை ரொம்ப இது பண்ணிக்கலாம். அப்ப நீங்க இந்த தியானத்தால வலு பெருகிட்டா அந்த தோஷங்கள் உங்களை தாக்காத உங்களுக்கு பாதுகாப்பு. அதனால துணை நட்சத்திரங்களை எடுத்து வந்து இந்த தோஷங்கள் உங்களை வராதபடி தாக்கலாம். அவங்க கேட்டாங்க, என்ன செய்யறீங்க, காசு போயிட்டே இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, எனக்கு நீங்க பார்த்து எப்படி செய்யலாம் எதை, இதெல்லாம் சொல்லிட்டு வரோம்ல. என்ன இதுக்கு கன்னியாகுமரி கூட சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க நினைச்சு அங்கிருந்து போயிட்டு வந்தோன்னா புடவை காணாம போச்சு. வீடு பூச்சிருக்கு, இந்த கருமையை போட்டுருங்க. ஒரு 2-3 மாசமா நின்று இருந்தது. நீங்க போயிட்டு வந்தவொடனே என்ன ஆகி போச்சு, கேட்டு இருந்தோன்னா போயிடுச்சு. இப்ப வந்தவன் நினைச்சு காணாம போச்சுங்க. கெட்டிக்கிறது கூட சேலை இல்லை, வீடு பூச்சி இருக்குது. அது பார்த்தோன்னா முட்டையில கருமை தடவை இருக்குது, கை காலெல்லாம் எரிச்சலா இருக்குது. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. நீங்க பார்த்தா இதை நிறுத்தலாம் அப்படிங்கிறது நான் செய்யலாம். இப்ப நான் என்ன செய்யணும், அந்த கடுமையான அந்த ஒடியின் மந்திரத்தை நான் செய்ய, அது மறுபடியும் நான் ஜெபிக்கணும். அது ஜெபித்து இந்த உணர்வின் தன்மை எடுத்து நான் என்ன செய்யணும், அவங்களை காப்பாற்றலாம். யார, என்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை காப்பாற்றுறதுக்கு பாரு, அந்த திரு நட்சத்திரத்தை உணர எடுக்காதபடி நான் தடுத்து நிறுத்திக்கிறேன். அவர் எனக்கு உங்களுக்கு நல்லது நான் சொல்ல முடியுமா? சில பேர் இந்த வினாக்களை எழுப்புறாங்க, ஏன் சாமி இத்தனை சொல்றாங்க, எனக்கு செய்யக்கூடாதா, நான் தியானம் பண்றேன்ல எனக்கு செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வினாக்களை எழுப்புவாங்க. ஆனால் நீங்கள் நாம் சொன்ன உணவின் தன்மை எடுத்தா அந்த தீனை நீக்கும் சக்தி பெறுவீங்க. அதே சமயத்தில் நீங்க தீனை நீக்கி வைத்தா யாருக்காவது நீங்க ஒரு சங்கடத்தில் இருப்பீங்க, நீங்க இந்த மாதிரி செய்யுங்க, நீங்க நல்லா இப்ப உங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இந்த சொல் அவங்களுக்கு நல்லதான். அவங்க வேதனை என்ற உணர்வு நீங்க சொல்றாங்க, நீங்க கேட்கறீங்க, அதே வேதனை உங்களுக்கு அறியாமலே உணவு வழி சென்று உணவின் தன் மனுவாகி நமக்குள் நோயாகும். இதை போன்ற நிலைகள் எல்லாம் என்று மீள வேண்டும் என்றுதான் உண்மையின் இயக்கத்தின் நீங்கள் அறிந்து தீமையை புகாத சொல்வதற்காக வேண்டிதான் இந்த சக்தியை கொடுக்கும். இதை நீ சரியான வரையில பயன்படுத்தும். சாதாரணமா நான் பேசல, ஏனென்றால் மக்கள் எத்தனை நிலைகள் அவதிப்படுகிறார் என்று குருநாதர் தெளிவாக காட்டினார். பல வகையும் பல அனுபவங்களை கொடுத்தார். இந்த மாதிரி தீமைகளை நீக்க வேண்டால் அப்படின்னா அவங்களுக்கு சொன்னேன், நீங்க எது வந்தாலும் அவங்க சொல்ல இது வேண்டாம். நீங்க இதே உணர்வு வந்து நீங்க சக்தி எடுக்க போகும்போது அவங்களை பாதுகாப்பும் வலு வருது. அவர்கள் இதே மாதிரி வலு வர 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 அவங்க எனக்கு செய்தித்தான் எண்ணும்போது மீண்டும் அவங்க உணர்வு தான் வளர்த்துக்கொள்ளும். இதெல்லாம் நீங்க மாற வேண்டும். இதற்காண்டி சில இதுகளை சொல்லி இப்ப அவங்க மாற்ற நேரத்தை சில பேர் நினைக்கலாம், நான் இத்தனை நாள் நான் சாமிகிட்ட செய்தி தியானம் பண்ணிட்டு இருக்கேன். எதை தியானம் பண்ணுவாங்க, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை இது நீங்க தண்ணி இதைத்தான் தியானம் பண்ணிடுறாங்களே தவிர அந்த துணை நட்சத்திரத்தின் தேரலையும் நான் பெறணும். அந்த துணை நட்சத்திரத்தின் தேரல உடல்ல பெறணும். அந்த நோய் நீங்கன்னு யாராவது சொல்றாங்க இல்லை, எந்த துணை நட்சத்திரம் கொஞ்ச நேரம் என் பையனுக்கு இப்படி எல்லாம் இருக்குது, நோய் நீங்கணும் இது அதிகமா பிரிக்கிறேன். அதை உணர்வில் நம்ம எடுத்தோம், நோய் நீங்களும் சொல்லணும். எந்த கஷ்டமா இருக்குன்னு தான் கேட்கிறேன், நான் தான் நிகழ்ச்சி பண்ணுவேன்னு கொடுக்குறேன். இந்த சக்தி உங்களுக்கு மகிழ்ச்சியான சக்தி நினைக்கிறேன். இதை என்னங்க நல்லா இப்போன்னு அதை கேட்கறதுக்கு ஆளு. இதையெல்லாம் நீங்க நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏனென்றால் இந்த 14 வருடத்திற்குள் படும் கடுமையான நிலைகள் வரப்போகுது. அதிலிருந்து நீங்க தப்ப வேண்டும். இன்று நாம் மனிதனா இருக்கிறோம். பார்த்தவங்க இப்ப நேபாளத்துல எவ்வளவு மோசமான செயல்கள் நடந்திருக்கு. ராஜ குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்கு.
ஆனாலும் அவன் பெண்ணை காதலிச்சிருக்கிறான். அதை என்ன செய்யறாங்க, ஜோசியக்காரன் என்ன செய்திருக்கான் பேப்பர்ல பார்த்தா தெரியும். இனி அவன் கல்யாணம் பண்ணா உங்களுக்கு ஆபத்து வரும்னு சொல்லியிருக்கான். யாருக்கு? ராஜ ஜோசியம் பார்க்குறேன் எப்ப இருக்கும். அது மாதிரி கல்யாணம் பண்ணா உங்களுக்கு இதாகி போகும், 6 வருஷத்துக்கு தள்ளி போடுன்னு. இவன் காதலிச்சிருக்கான், இவன் கல்யாணம் பண்ணான்னு இருக்கிறான். அந்த காதலிச்சிருக்கேன் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னவன் என்ன ஆகி போச்சு, 6 வருஷம் எப்படி பொறுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா இல்லையா, இப்ப காதல் விவகாரம் என்ன செய்யுது, நான் திருமணம் செய்கிறேன்னு அவன் சேர்ந்துடுறான். அப்ப அது நடக்கலைங்கிறது அங்க தோன்றான் இவன் மனுஷாகுது. அப்ப என்ன செய்யுது, இங்க இன்பத்தை கூட்டுது, இங்க துன்பத்தை கூட்டுது. இப்ப இவங்க எனக்கு தடையா இருக்கிறாங்களே அப்படிங்கிற நிலையிலும் இல்லை ஜோசியக்காரன் சொல்றான்ப்பா நீ பார்த்து செய்யுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த ஜோசியம் என்ன ஆகி போச்சு, அவன் கல்யாணம் பண்ணா இதாகுது. இப்ப கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அதே வெளியில இந்த குடும்பத்தையே புறம் போசிக்கிட்டான். அப்ப அந்த ஜோசியம் எந்த அளவுக்கு பொய் மெய்யுங்கிற இத்தனை ராஜ ஜோசியம் இதெல்லாம். அப்ப அவனுடைய உணர்வு என்னாச்சு, அவன் ஆசை தடப்படும் போது அதே வெறித்தன்மை உண்டாகுது. ஆக வெறித்தன்மையான உணர்வும் போது அவன் அத்தனை கோடி இருந்து அடுத்து இந்த சாம்ராஜ்யம் நம்ம இந்து மதத்துக்கு வந்து பண்ணி அந்த மதத்தின் அடிப்படையில் நடக்கும் சாம்ராஜ்யம் நேபாளம் தான். நீங்க நாமெல்லாம் இந்து மதம் என்ற நிலையில் தனித்தன்மை இங்கே சட்டங்கள் இயற்றவில்லை. இப்ப எப்படி முஸ்லிம் நாடுகளே அவங்க முஸ்லீம் என்று தனி சட்டங்கள் எடுத்து அடுத்து 2ஆம் நிலையை வைக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த இந்து மதத்தின் கலாச்சாரத்தை 2வது மதமாக வைத்திருக்காங்க. இங்கு இந்து மதத்தின் தன்மை இருந்தாலும் புறத்தில் இருக்கக்கூடிய மற்ற மதங்களுக்கு நாம ஊக்கச்சக்தி கொடுக்கதான் சர்க்கார். நாம் அவங்க சிறுபான்மையா இருக்கணும், நீ பெரும்பான்மையாக அவங்க உதவி செய்ய வேண்டும் என்று அவங்களுக்கு உதவியும் சலுகையும் கிடைக்கின்றது. நாம் இந்து மதம் என்ற கலாச்சாரத்தை நமக்கு கிடைக்கிறது. ஆனால் முஸ்லிம் நாடுகள் எடுத்துக்கொண்டால் மதத்தின் அடிப்படையில் வைக்கும்போது அந்த மதத்திற்கு உபகாரம் நிறைய கிடைக்கின்றது, மாற்று வந்த சலுகைகள் குறைகின்றது. அதே மாதிரி இந்து மதம் என்ற நிலை இருந்தால் இந்த நேபாளத்தில் அந்த இந்து மதத்திற்கு முன்னணியும் பின்னணியில் இருக்க உபகாரமும் அவசியம் செய்யலாம். ஆனால் முன்னணியில் இவங்க செய்கிறாங்க. ஆக மதம் அடிப்படையில் இந்த உலக சாம்ராஜ்யம் நடக்கிறதுனால் இதை போன்ற உலகின் நிலைகள் அங்கு தீவிரவாதம் புகுந்து விளையாடும். இதே மாதிரி நம்ம இந்தியாவுடைய நிலை உருவாகும். உலகம் முழுவதுக்கு ஏன் ஒரு குடும்பத்துக்குள்ளே ராஜ குடும்பத்தில் உருவானது போல ஒவ்வொரு குடும்பத்தில் செல்வந்தர் குடும்பங்களுக்கு நான் நினைத்து நடக்கவில்லை என்ற தாய் தந்தை கொண்டு குசிக்கும் நிலை வருகின்றது, கொண்டு ரசிக்கும் தன்மை வருகின்றது, இன்றும் நடக்கின்றது. ஆக எது செய்கின்றது, தன் எண்ணம் நிறைவேறுகின்றால் அசுர உணர்வு நமக்குள் உண்டு. அசுர செயலை செய்து நாம் மனிதன் என்ற நிலை இழந்து மனிதனற்ற நிலைக்கு செல்லும். ஏனென்றால் மிருகங்கள் தனக்குள் நிறைவேறவில்லை என்றால் கொண்டு கொண்டு போர் செய்து கொண்டு குடிக்கும் நிலையில் தான் வருகின்றது. இதே நிலைகளுத்தான் இந்த மனிதன் நிலையில் அசுர உணர்வுக்கு அடிமைப்பட்டு மனித சிந்தனை இந்த 6வது அறிவை நாம் மாற்றிவிட்டோம்.